ஹாய் காஷ். இன்னைக்கு தினமணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்துட்டு லோ ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து கம்பேரிஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். இப்போ லைக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூடைய வந்து பாப்புலேஷனுடைய ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 அப்படிங்கிறது மேண்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீகோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் பிகாஸ் ஆஃப் ஒரு உமனுக்கு 2 கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. லைக் அது மட்டும் இல்லாமல் இந்தியா, ஜப்பான், சீனா போன்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்துட்டு ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அது கன்சிஸ்டன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1 விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈகாலஜிக்கல் ஸ்காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. இந்த வந்து 2.1 விட வந்து குறைவாக இருக்கக்கூடிய வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல்னுடைய டிக்ளைன்டு ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ராபிக் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷனை வந்து டைட்டில் வந்து ஒரு கொடுத்துருந்த டெஃபினேஷனை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இது ஃபேக்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன்ஸ் வந்து 1950 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா 1950 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ரேட்டுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4.4 இருந்திருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிமினைஸாக வந்து ஒரு 50% கம்மியாகி 2.2 வந்து பார்த்தீங்கன்னா டிமினைஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 2100th இயரில் வந்து 1.5 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டிக்ளைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்துட்டு டெவலப்டு நேஷனுடைய வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2.1 விட வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஐரோப்பியன் கண்ட்ரி வந்து இட்டாலி, ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட்டே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 விட வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைக்குரிய விஷயமா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய ஃபர்டிலிட்டி ரேட்டும் வந்து 1.3 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியாவில் வந்து அந்த ஃபர்டிலிட்டி ரேட்டு 0.78 வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய வந்து லோ ஃபர்டிலிட்டி ரேட்னுடைய ஒரு கம்பேரிஷன்ஸு சின்ஸ் 1950 இப்போ வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ரேட்டு கம்பேரிஷன்ஸ் 1950 இப்போ வரைக்கும் எப்படி இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1950 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 6.1 இருந்துச்சு. அது இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து 2.0 வந்து பார்த்தீங்கன்னா டிமினைஷ் ஆகிருக்கு. இது 2050 1.3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். 2100 1.03 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைசேஷன்ஸ் நகர்மயமாறுது அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸினுடைய வந்து சோஷியல் எக்கனாமிக்கினுடைய ஸ்டேட்டஸினுடைய டெவலப்மெண்ட்டு அண்டு லைக் எஜுகேஷன் லிட்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கிறது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட் மேரேஜை பற்றி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமுடைய டெவலப்மெண்ட்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இல்லாமல் இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் அண்ட் எஜுகேஷன் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம்க்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிட்ஸினுடைய லோ ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஒரு காஸ்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு சைல்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுல ஏற்படக்கூடிய ஒரு போர்டன்ஸு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக லோ ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஃபெக்ட்ஸாக இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுடைய வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அதே சமயத்தில் எஃபிஷியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய வந்து அண்ட் யங் ஏஜ் பீப்புளுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய டோட்டல் பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஏஜுக்கு அதிகமான இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பீப்புளுடைய பர்சன்டேஜ் வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிடுச்சுன்ட்டுருங்க. இதே ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 25% இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து ஏஜ் பீப்புளுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்தாலும் கூட இது 2050 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபர்டிலிட்டி ரேட்டு வந்து இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே லோ ஃபர்டிலிட்டி ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டாக பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபர்டிலிட்டி ரேட்டு உடைய கண்ட்ரீஸுடைய
ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா நைஜீரியா, எத்தியோப்பியா, தான்சானியா போன்ற வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கான்ட்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வரையும் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் சரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.